ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி நூல் புட்டு பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இடியாப்பம் பண்ணி அது உள்ள ஸ்டஃப் பண்ணிப்போங்க. ரொம்ப இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி தண்ணி நல்லா காய வச்சுக்கணுங்க. கொதிக்குது தண்ணி, அதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். வேணும்னா நெய் கூட விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் தான் விடுறேன். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை விட்டு நல்லா மாவு கலக்கிக்கலாம். நம்ம இடியாப்பம் மாவு கலக்கிற மாதிரியே கலக்கிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது மாதிரி ஸ்பூனில் கலரிட்டு அப்புறமா கொஞ்சம் ஆறுன அப்புறமா கை விட்டு நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆகும். இப்போ சூடாக இருக்குன்றதுனால இப்போ வந்துட்டு ஸ்பூனில் இது மாதிரி செஞ்சிட்ருக்கோம். நல்லா கொஞ்சமாக ஆறுன அப்புறமா இது மாதிரி கை விட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை இல்லாமல் நல்லா மாவு இந்த பதத்துக்கு நல்லா கலக்கி வச்சுக்கணும். நல்லா கெட்டி பதத்தில் இருக்கணுங்க. மாவு ரெடியாக இருக்குது. இது முறுக்கு குழா வந்துட்டு இது மாதிரி சின்ன நம்ம ஓம்பொடி சேவெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது பிளேட் எடுத்துருக்கேங்க. நல்லா மெலிசாக இருக்கும். இதை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு சின்ன உருண்டையாக பண்ணி இப்போ குழாக்குள்ளே போட்டுக்கலாம். முறுக்கு குழாவில் இது மாதிரி பிழிஞ்சோம்னா நல்லா எல்லா ஹோல்ஸ்லேருந்தும் நல்லா மெலிசாக வருங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடியாக ஆகிட்டுருக்கு. ரெடி வச்சுட்டோங்க. இப்போ பூர்ணம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துரு போட்டிருக்கேங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ட்ரை போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பச்சை தேங்காய் இருந்தாலும் நல்லா துருவிட்டு போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் துருவு, ஒரு கப்பு வெல்லம். இதையும் கொஞ்ச நேரம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக விட்டுக்கணும், ரொம்ப அதிகமாக வேணாம். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் வர மாதிரி கொஞ்சமாக விட்டுக்கிட்டால் போகிறோம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா வந்துட்டு வேகும் கொடுங்க. இது இப்போ நல்லா ஸ்டவ் மேலே இருக்கிறதுனால நல்லா வெந்து வரும். ரொம்ப சுவையும் நல்லா இருக்கும். இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிடும். தேங்காயும் நம்ம ட்ரை போட்டோம் இல்லையா, இப்போ வந்துட்டு நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இது மாதிரி தண்ணி விட்டு வெல்லம் விட்டு இது மாதிரி செய்கிறதுனால. இப்போ வந்துட்டு ஏலக்காய் தூள் போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டேன். சர்க்கரை போட்டு ஏலக்காய் அரைச்சி வச்சுருப்பேங்க, அதை போட்டிருக்கேன். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு. இப்போ வந்துட்டு இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன் நான், பட்டர் பேப்பரு. இது கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஈரம் துணி கூட எடுத்துக்கலாங்க. காட்டன் துணி எடுத்து கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது இடியாப்பம் மாதிரி பிழிஞ்சிக்கலாங்க. சைஸ் வந்துட்டு நம்ம இஷ்டம். இது மாதிரி இடியாப்பம் மாதிரி பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூர்ணம் இதில் வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் நீளமாக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இது மாதிரி மடிச்சிக்கணுங்க. இதனால தான் அந்த பேப்பர் போட்டிருக்குது, நமக்கு யூஸ் ஆகுங்க. மடிக்கும்போது நல்லா ஈஸியாக மடிப்பு வரும்.
பொறுமையாக இது மாதிரி மடிச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு வடிகட்டுற கிண்ணம் எடுத்திருக்கேங்க நான். அந்த கிண்ணத்தில் வந்துட்டு துணி, வெள்ளை காட்டன் துணி நனைச்சி போட்டிருக்கேன். இப்போ அது ஈர துணிங்க, அது மேலே இதை வச்சுக்கலாம். நமக்கு இது வெந்து வந்த அப்புறமா இந்த துணி போடுறதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா இருக்குங்க. கிண்ணத்தில் டைரெக்டாக வச்சோம்னா கொஞ்சம் ஒட்டுங்க ஒரு நேரத்தில். அதனால இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கொஞ்சம் அந்த பூர்ணம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்றும் செஞ்சுக்கலாங்க. இதே மாதிரி கையில் கூட இது மாதிரி கொஞ்சமாக நீளமாக இது மாதிரி அந்த பூர்ணத்தை இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாங்க. ஒரு இதில் வந்துட்டு ஒரு 5-6 வருங்க பிடிக்கும். அதனால ரொம்ப ஒட்டி ஒட்டி வைக்காமல் கொஞ்சமாக இது மாதிரி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எடுக்கும்போதும் ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப பக்கத்தில் வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால இது மாதிரி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போது ஒரு வானலில் தண்ணி விட்டு அது மேலே இது ஹோல்ஸ் இருக்கிற கிண்ணத்தை வச்சுருக்கேன், நம்ம வடிகட்டுற கிண்ணத்தை. இப்போ மூடி போட்டுக்கிட்டோம்னா நல்லா ஸ்டீம் ஒரு 5-6 நிமிஷம் 7 நிமிஷம் வச்சுக்கிட்டா நல்லா இது மாதிரி வெந்து வந்துடுங்க. ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் தான் நம்ம கலக்கியிருக்கோம் மாவு, அதனால ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ஒரு 5-6 நிமிஷம் வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. சுட சுட நம்ம கொழக்கட்டை, பூர்ண கொழக்கட்டைன்னு சொல்லலாங்க. இது பிளேட் இது மாதிரி வச்சு நான் திருப்பிக்கிறேன். திருப்பியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம டைம் பாஸாகவும் சாப்பிட்லாம். பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ் கொழக்கட்டைன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா. நார்மல் கொழக்கட்டையை விட இது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று கட் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள் இந்த பூர்ணம் எவ்வளோ ஷைனிங்காக, எவ்வளோ நல்லா அந்த சூட்டுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. வாயில் வச்சு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் சுவையாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.